டேய் தம்பிகளா, நான் தான்டா ரெஃப்ரி. நான் சொல்ற மாதிரி விளையாடுங்கடா. தம்பி அந்த சோப்புக்குள்ள சட்டமா பாமா சூட்றா. டேய் ரெஃப்ரி கிட்ட நான் வரக்கூடாதுடா. நீ ரூல்ஸ் தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் போடாங்க அந்த பாம தூக்கி சோப்புக்குள்ள சட்டமான சொறி விடுறா. டேய் மண்டையா, பாம தூக்கிட்டு ரெஃப்ரி கிட்ட ஓட்டி வந்த மாதிரி இருக்கு. ரெஃப்ரி என்னால ஓட முடியல, நின்னுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. அதான் கோத்தா, டேய் ரெஃப்ரி வழிதான்டா காட்ட முடியும், கையை பிடிச்சு நான் கூட்டிட்டு போக முடியாதுடா, ஃபவுல் ஆயிரும்டா. டேய் தம்பி, ரெஃப்ரி கிட்ட கேட்காமலே செத்து போயிட்டா. தம்பி வெயிட் பண்றா. டேய் பாம ஏமால சுத்தாங்கடா, என்ன வச்சுக்கடா, தூக்கிட்டு ஓடுறா தம்பி, ஓடே தம்பி. 3 செகண்ட் இருக்குடா, முடிஞ்ச ரெஃப்ரியை தொட்டு பார்த்தா செத்து போயிட்டியடா. 66. டேய் தம்பி, சூப்பரா போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கியடா. அங்க இருந்து ரெஃப்ரி தலைமையிலே ஜம்ப் பண்றியாடா. எப்படி எல்லாரும் ரெஃப்ரியை கொல்லதுக்கு பிளான் போட்ட மாதிரி இருக்கு. சரி வாடா, ரெஃப்ரியும் கூட சேர்ந்து ஓடுறேன். டேய் தம்பி, அப்படியே மாந்திரம் போட்டு சுத்துடா. ஓம் கிரீம் நமக. பாம் வச்சிருக்கவன் செத்து போனோம் நமக. நீ எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனாலும் ரெஃப்ரியை பிடிக்க முடியாது நமக. மந்திரம் சொல்லாம செத்து போயிட்டியடா நோபு குட்டி. அதான் கோத்தா, கரைநாங்காரும் ரெஃப்ரி மேலே புஃபனத்தை ஏத்திட்டான்.